أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. சரி, நம்மளோட பாடத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு கவிதையை ஒன்று பார்த்தோம், நோன்பு பத்தி. அதோட சேர்ந்து வர ஒரு சில உரையாடல்கள் இருக்குது. அப்ப அதை பார்ப்போம். முதலாவது உரையாடல் அல் ஹிவாருல் அவ்வல் வசீமுக்கும் ரஷீதுக்கும் இடையில நடைபெறுகிறது. வசீம் சொல்றாரு, மதா அல் உத்துலத்து யா ரஷீது. மதாங்கிறது எப்போது, அல் உத்துலான்னு சொல்றது விடுமுறைக்கு சொல்றேன். விடுமுறை அல்லது வெக்கேஷன், வெக்கேஷன் சொல்லுவோம், அதுக்கு சொல்றது. அல் உத்துலா எங்கிருந்தும் சொல்றது, அல் இஜாசாண்டும் சொல்றது. அல் இஜாசா என்றும் சொல்றது அதே அர்த்தம். இஜாசா என்றாலும் விடுமுறை, முத்துலா என்றாலும் விடுமுறை. யார் ரஷீத்? ரஷீதுங்கிற இந்த யாவ் போய் குறிக்கிறது யாவுல் முத்தக்கல், யாவும் நிதா. ஒரு ஆளுடைய பேரை கூப்பிட்டு அழைக்கிற யாவுக்கு தான் யாவும் நிதான்னு சொல்லுவோம். யார் ரஷீத்? ரஷீதே என்று சொல்லுவோம். அப்ப ரஷீதே, விடுமுறை எப்போது இருக்கிறது, விடுமுறை எப்போது என்று கேட்காரு வசீம். ரஷீத் சொல்றாரு, அல் உத்துலத்து விடுமுறையானது ஃபி ஷஹரி ரமலான ரமலான் மாதத்தில் இருக்கிறது. ஃபி என்ற இருக்கிறது என்ற கருத்து கொடுக்கலாம். ஷஹரி ரமலான, ரமலான என்கிறது இந்த சொல் மன்னூமின சர்ப் சொல், வைரமுன் சரிப்புன்னு சொல்லுவாங்க. சர்ப் செய்ய தடுக்கப்பட்ட ஒரு சில சொற்கள் இருக்குதே, மக்கா, மிசிர், கஸ்லான், அதே மாதிரி சொற்கள்ல ரமலானுங்கிறது உண்டு. ரமலானுங்கிறதுக்கு ஃபி ஷஹரி ரமலானி என்று போடையலாம். ரமலானே என்று நஸ்பு தான் செய்யும். அப்ப ரமலா மாதத்தில் விடுமுறை இருக்கின்றது என்ற கருத்தை கொடுக்கலாம். வசீம் சொல்றாரு, ஐன தகுலி அல் உத்துலா. ஐன தக்குலி, ஐனேண்டா எங்கே, தக்குலி என்ற கழிக்கின்றாய். கலாண்ட அதுல மாலி வந்துட்டு கலா, கலாண்டா கழித்தான், கலா கழித்தான். கடைசியில புருஃபுல் இல்லா வரும். கலாண்டா கழித்தான். ஐன தக்கு கலா அட முலாரி வந்துட்டு எக்குலி, அட முலாரி எக்குலி. ஐன தக்குலி, தக்குலின்னு சொல்றது முன்னிலையில, முன்னிலையில தக்குலி என்று வரும். அப்ப ஐன தக்குலி, நீ எங்கே கழிக்கின்றாய், அல் உத்துலத்த விடுமுறையை, அல்லது அல் இஜாசத்த விடுமுறையை. அக்குலி அல் உத்துலத்த நான் விடுமுறையை கழிக்கிறேன். கலா எக்குலி அக்குலி நான் கழிக்கின்றேன். பி மக்கத்தல் முக்கர்ரமா, பி மக்கத்தேன்னு தான் வரும். ஏண்டா மக்காங்கிறதும் மம்னூமின சொற்கள்ல உண்டு. மக்கத்தே தீன்னு போட்டா பில, மக்கத்தேன்னு தான் வரும். அப்ப ஃபி மக்கத்தல் முக்கர்ரமத்தி, அதுக்கு அங்கால வர சிஃபாத்துக்கு கசரா செய்யலாம். அல் மக்கத்தல் முக்கர்ரமத்தி வல் மதீனத்தில் முனவ்வரா. வல் மதீனாங்கிறது மம்னூமின சொல் இல்ல, அதனால மதீனத்தி என்று வந்திருக்கு. மதீனத்தில் முனவ்வரத்தி, மதீனாவிலும் மக்காவிலும் நான் விடுமுறையை கழிக்கிறேன் என்ற கருத்துல வரும். வசீம் சொல்றாரு, கைஃப தக்குலி அல் உத்துலத்த பி மக்கா. கைஃப தக்குலி, நீ எவ்வாறு கழிக்கின்றாய், நீ எப்படி கழிக்கின்றாய். கைஃபேண்டா எப்படி அல்லது எவ்வாறு என்ற கருத்துல கொடுக்கலாம். கைஃப தக்குலி, நீ எவ்வாறு கழிக்கின்றாய், அல் உத்துலத்த விடுமுறையை, பி மக்கா, பி மக்கத்தேன்னு தான் வரும். அப்ப நீ மக்காவிலே விடுமுறையை எவ்வாறு கழிக்கிறாய். அதுக்கு ரசீத் சொல்றாரு, அல்தமிரு எத்தமரேனா உம்ரா செய்தான். அல்தமிரு அந்த சொல்லு எத்தமர என்ற மாலி சொல்ல இருந்து வந்தது. எத்தமரே என்றா உம்ரா செய்தான். எத்தமர எத்தமர அட முலாரி வந்துட்டு எத்தமிரு, எத்தமிரு சரிதானே. அட அன முத்தக்கல்லிம் ஃபோம் தான், முத்தக்கல்லி ஃபோம் அத்தமிரு அன ஃபோமட்
அஅதமிரு நான் உம்ரா செய்கிறேன். வ அசூமு சாம நோன்பு பிடித்தான். யசூமு அசூமு நான் நோன்பு பிடிக்கிறேன். வ உசல்லி சல்லா யுசல்லி உசல்லி நான் தொழுகிறேன். பில் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராம் பள்ளிவாயலில். மஸ்ஜிதில் ஹராம் பள்ளிவாயல்னு சொல்றது கௌபத்துல்லா இருக்கிற பள்ளிவாயலுக்கு மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாயல்னு சொல்லுவாங்க. அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாயலில் நான் தொழுகிறேன். அசூமு மேலும் நோன்பு பிடிக்கிறேன். ஆத்தமிரு மேலும் உம்ரா செய்கிறேன் என்ற கருத்துல வரும். ரஷீத் சொல்றாரு. வசீம் மேலும் வசீம் கேட்காரு, மாதா தஃப் அலு மாதா என்று சொல்றதுக்கும் மா என்று சொல்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த மாதா என்று சொல்றது இங்க பாருங்க, மா என்று சொல்றதுக்கும் மாதா என்று சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா ரெண்டுக்கும் கருத்து ஒன்றுதான். ரெண்டுக்கும் கருத்து வந்துட்டு என்ன வட்டான் என்ன. ஆனா ரெண்டு பயன்படுத்துற இடம் வித்தியாசம். மாங்கிறது ஒரு இஸ்முக்கு முன்னுக்கு பயன்படுத்துவோம். உதாரணமாக மஸ்முக உனது பெயர் என்ன. அதே மாதிரி இங்க மாதா யூஸ் பண்றது ஒரு வினை சொல்லுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணுவோம். மாதா ஃபஅல்த நீ என்ன செய்தாய். அங்க அதனாலதான் இங்க மாதா தஃப் அலுன்னு வந்திருக்கு. இங்க வினை சொல்லுக்கு முன்னுக்கு பயன்படுத்திக்கிறாங்க மாதான்னு. இதே ஒரு பேச்சொல்ல வந்திருக்கலி மான்னு வந்திருக்கு. ஒமாதா தஃப் அலு நீ என்ன செய்கிறாய். பில் மதீனா மதீனாவில் நீ மதீனாவிலே என்ன செய்கிறாய். ரஷீத் அதுக்கு சொல்றாரு, அசூரு அசூரு ஜார என்று சொன்ன தரிசித்தான். ஜார தரிசித்தான். ஜாரட முலாரி எசூரு ஜார எசூரு அவன் தரிசிக்கிறான். ஜார எசூரு அசூரு நான் தரிசிக்கிறேன். அல் மஸ்ஜித் நபவிய மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாயல். மஸ்ஜிதுன் நபவி என்கிறது மதீனாவில் இருக்கிற மதீனா பள்ளிவாயல் இருக்கி அந்த பள்ளிவாயலத்தை மஸ்ஜிது நபவின்னு சொல்றேன். அப்ப மஸ்ஜிது நபவி பள்ளிவாயலை நான் தரிசிக்கிறேன். வசீம் வசீம் சொல்றாரு, ஐன தக்குலி ஐயாமல் ஈதி. அந்த ஐயாமங்கிறது யௌமுன் என்கிற சொல்லோட பன்மை. யௌமுன் என்றா என்ன நாளுக்கு செல்றேன். யௌமுன் என்றா நாள். ஐட ஜம்முன் தான் ஐயாமுன். ஐயாமுன் என்றா என்ன நாட்கள். அதே சமயம் அதுல இன்னொரு கருத்து இருக்கு. யௌமுன்ங்கிறது இடத்துல ஆண்பால்ல வருது. யௌமுன்ங்கிறது ஆண்பால். அதே சமயம் இந்த ஐயாமன் சொல்லி வாரது பெண்பால்ல வரும். அது என்ன காரணத்துல பெண்பால் நம்ம படிச்சோம் 6 நிலைகள். அதுல என்ன காரணத்துல வருது ஐயாமுனுங்கிறது? குல்லு ஜம்மின் முன்னஸ்ல வருது. ஒவ்வொரு ஆறினை ஒருமை பன்மை ஒவ்வொரு ஆறினை ஒருமையிட பன்மை வடிவம் பெண்பாலாக கருதப்படும். ஐயாமுங்கிறது பெண்பால். இன்னொரு உதாரணம் சொல்லவா? கிதாபுன் ரீகி. கிதாபுன் ரீகி. கிதாபுன் என்றா என்ன புத்தகம். அதோட பன்மை என்ன குத்துபுன். குத்துபுன் புத்தகங்கள். இடத்துல கிதாபுனுங்கிறது ஆண்பால், குத்துபுனுங்கிறது பெண்பால். குல்லு ஜம்மின் முன்னஸ்ல பெண்பால். அதே மாதிரி தான் இங்க ஐயாமல் ஈதி ஈதுடைய நாட்கள் பெருநாளுடைய நாட்கள். வாயின தக்குலி நீ எங்கே கழிக்கின்றாய். அப்ப பெருநாளுடைய நாட்களை நீ எங்கே கழிக்கின்றாய். ரஷீத் அதுக்கு சொல்றாரு, அக்குலிஹா அக்குலிஹான்னு வந்திருக்கு. இந்த ஹா போய் குறிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஐயாமல் ஈது ஐயாமுக்கு போகுது இந்த ஹா. ஐயாமங்கிறது பெண்பாலே. அதனால அகுலிஹா என்று வந்திருக்கு. நான் அதன் அந்த நாட்களை கழிக்கின்றேன். பி மக்கத்த மக்காவில் அவ் அல்லது பில் மதீனா. அவுங்கிறது அல்லது பில் மதீனா மதீனாவில். நான் மக்காவில் அல்லது மதீனாவில் அந்த நாட்களை கழிக்கிறேன். ஐயாமல் ஈதியே கழிக்கிறேன். பெருநாளுடைய நாட்களை கழிக்கின்றேன் என்று ரஷீத் சொல்றாரு. வசீம் அதுக்கு சொல்றாரு, பிம தஷ்உரு இந்த தஷ்உரு என்றா உணர்கிறான். அது எந்த சொல்ல இருந்து வந்தேன்டா ஐடைய மாலி சொல் ஷஅர. ஷஅர என்றா உணர்ந்தான். ஷஅர வந்தா பி வரும்.
சஅர வந்த பி வரும். அப்ப பிம தஷ்குரு பி ம இந்த பிங்கிறத முன்னுக்கு போட்டிருக்கிறாங்க, கேள்வியா கேட்காங்க. அதனால பிமேன்னு வந்திருக்கி. பியும் மாவும் சேர்ந்துதான் பிமேன்னு வருது. பி சக மா. இந்த பி சக மா அப்படி சேரும் போது ஹதுஃபு அந்த அலிஃப் வந்துட்டு ஹதுப் செய்யப்படும். பிமாங்கிறது பிமே மாறும். பிமே பிம தஷ்குரு நீ எதனை உணர்கின்றாய், நீ எதனை உணர்கிறாய், நீ என்னத்தை ஃபீல் பண்றாய். பி மக்க வல் மதீனா மக்காவிலும் மதீனாவிலும் நீ என்னத்தை உணர்கிறாய். ரஷீத் அதுக்கு சொல்றாரு, அஷ்உரு பிஸ்ஸுரூர் நான் சந்தோஷத்தை உணர்கிறேன், நான் சந்தோஷத்தை உணர்கிறேன் என்று சொல்றாரு. இப்ப உதாரணமா இவரத்துல நான் கவலையை உணர்கிறேன் என்று செல்லும் போது எப்படி வரும்? அஷ்உரு பில் ஹுசுன், பில் ஹுசுன் என்று வரப்போகுது. பில் ஹுசுன் என்றா நான் கவலையை உணர்கிறேன். அல்லது நான் வலியை உணர்கிறேன் என்று செல்லும் போது எப்படி வரும்? அஷ்உரு பில் அலம், பில் அலம், அலம் என்றா வலி. அஷ்உரு பில் அலம் நான் வலியை உணர்கிறேன். அஷ்உரு பில் ஜூ நான் பசியை உணர்கிறேன். ஜூ என்றா பசி, நான் பசியை உணர்கிறேன். அஷ்உரு பில் ஹவுஃப் நான் பயத்தை உணர்கிறேன். இப்படி சொல்லலாம். அடுத்த ஹிவாருக்கு போவோம். அல் ஹிவாரு சானி இரண்டாவது உரையாடல். அல் ஹஃபீது, ஹஃபீத் என்றா பேரனுக்கு சொல்லுவாங்க. பேரன், பேரனுக்கு செல்று ஹஃபீத் என்று. ஜத்துன்டா பாட்டன், ஜத்துன் பாட்டன். அப்ப பாட்டனுக்கும் பேரனுக்கும் இடையில இந்த உரையாடல் நடைபெறுகிறது. ஹஃபீத் பேரன் சொல்றாரு, கைஃப இஅ்தமர்த யா ஜத்தி. இஅ்தமரங்கிறது நாம பார்த்துட்டோம். இஅ்தமர உம்ரா செய்தான். கைஃப என்கிறது எவ்வாறு, யா ஜத்தி எனது பாட்டனே. இந்த யாவுங்கிறது யாங்கிறது இவ்விடத்துல யாவும் நிதா அழைக்கிறையா. இந்த யா வந்துட்டு யாவுல் முத்தக்கல்லி என்னுடையங்கிறது யா. யாங்கிறது பாட்டனே என்று சொல்றையா. ஜத்தி என்று சொல்றது எனது பாட்டனே, எனது என்று சொல்றையா இது. அப்ப எனது பாட்டனே ஏத்தமர்த்த நீங்கள் எவ்வாறு உம்ரா செய்தீர்கள். கைஃபங்கிறது எவ்வாறு, அதுக்கு ஜத்துன்னு சொல்றாரு. வசல் தூ, வசல் தூ வசல வந்தா இலா வரும். இந்த வசல வசல இலா அதுக்கு கருத்து ஒன்று வந்தடைந்தான் என்ற கருத்தும் கொடுக்கலாம், அல்லது சென்றடைந்தான் என்ற கருத்தும் கொடுக்கலாம். அப்ப வசல் தூ இலல் மீகாத், மீகாதன் சொல்றது உம்ரா செய்யறதுக்கான ஆக்கள் ஒரு போய் எல்லைக்கு எதிரங்கற்ற எல்லை, அந்த தான் மீகாதன் சொல்றேன். அப்ப மீகாத்துக்கு நான் வந்தடைந்தேன், எதிரங்கற்ற எல்லைக்கு வந்தடைந்தேன். இந்த ஷுரூக்கு ஷம்ஸ், ஷுரூக்கு ஷம்ஸ்ங்கிறது சூரியன் உதயமாகின்ற போது, சூரியன் உதயமாகிறதுக்கு ஷுரூக்குன்னு சொல்றேன். ஷுரூக்கண்டா உதயமாகுதல். அது மறைதலுக்கு குரூபன்னு சொல்ற. அது எதிர்ப்பதம் குரூபு. குரூபு ஷம்ஸ்னா சூரியன் மறைதல். உதாரணமா சூரியன் உதிக்கிற எந்த திசையில, கிழக்கு திசையில, கிழக்குக்கு என்ன சொல்ற? ஷர்குன்னு சொல்ற. பாத்தீங்களா? லேசா பாடமாக்கலாம். ஷர்குன் என்றா கிழக்கு திசை. சூரியன் மறைகிற எந்த திசையில? மேற்கு திசையில. அப்ப மேற்குக்கு என்ன சொல்ற? கர்புன்னு சொல்ற. கர்புன்டா மேற்கு. அப்ப லேசா பாடமாக்கலாம். கர்புன் ஷர்குன். அப்ப இங்க ஷுரூக்கு ஷம்ஸ் இந்த சொன்னா இடத்தில் இல்லைன்னு வரும். இந்த ஷுரூக்கு ஷம்ஸ் சூரியன் உதயமாகின்ற நேரத்தில், சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் நான் மீகாத்தை வந்தடைந்தேன் அல்லது சென்றடைந்தேன். அல் ஹஃபீத் பேரன் திருப்பி கேட்காரு, ஒமாதா ஃபஅல்த நீங்க என்ன செஞ்சீங்க, ஃபில் மீகாத் மீகாத்திலே. இந்த ஈராங்கற்ற ஆக்கள் போய் ஈராங்கற்ற அந்த இடம், அந்த இதுல என்ன செஞ்சீங்க என்று சொல்றாரு, கேட்காரு அந்த பேரன். ஜத்துன் பாட்டன் சொல்றாரு, லபிஸ் தூ, லபிசேண்டா என்ன? அணிந்தான். லபிச லபிஸ் தூ என்றா நான் அணிந்தேன். சௌபல் இஹ்ராம், சௌபன் என்று சொல்ற. சௌபுன் ஆடைக்கு செல்ற. சௌபுன் என்றா ஆடை. இன்னொரு மலாபி மல்பசுன் என்றாலும் ஆடை.
தௌபுன் ஆடை, அல் இஹ்ராம் இஹ்ராமின் ஆடை, முலாஃப் முலாஃபிலை சட்டம், இஹ்ராமின் உடைய ஆடையை நான் அணிந்தேன். தௌபு அண்டு வராம பேன்னு வந்திருக்கு, ஏன் காரணம்? இவடத்துல ஐயுறுப்பு மறைஞ்சிருக்கி, ஐயுறுப்பு செயற்படு பொருள்ல வருது. தௌப இஹ்ராமியுடைய ஆடையை அணிந்தேன் என்று வரும். வலப்பைத்து லப்பாண்ட நீயத் வைத்தான், நீயத் வைத்தான். லப்பைத்து பில் உம்ரா, உம்ராக்காண்டி நீயத் வைக்கிறது லப்பைத்துன்னு சொல்றேன். லப்பைத்து பில் உம்ரா, உம்ரா நிறைவேற்றுவதற்காக நான் நியத்து வைத்தேன். வலப்பைத்து. அல் ஹஃபீத் பேரன் சொல்றாரு, ஒமதா வசல்த மேலும் எப்போது வந்தடைந்தீர்கள், இலல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமுக்கு மேலும் எப்போது வந்தடைந்தீர்கள். அல் ஜத்து பேரன் இது பாட்டன் சொல்றாரு, வசல் து பாதல் அசுர் நான் அசருக்கு பின்னர் வந்தடைந்தேன். அல் ஹஃபீத் பேரன் சொல்றாரு, விமஷ அர்த்த நீங்கள் எதனை உணர்ந்தீர்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன், என்ற இந்த சொற்கள்ல நாம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன் பாருங்க. பிமஷ அர்த்த நீங்கள் எதனை உணர்ந்தீர்கள். விமஷ அர்த்த ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமில் நீங்கள் எதனை உணர்ந்தீர்கள். அல் ஜத்து பாட்டன் சொல்றாரு, ஷஅர்த்து பிஸ்ஸுரூர் நான் சந்தோஷத்தை உணர்ந்தேன், நான் சந்தோஷத்தை உணர்ந்தேன். சரிதானே? அடுத்தது ஹஃபீத் பேரன் கேட்காரு, கம் ஷவுத்தன் துஃப்த ஹவுலல் கஅபா கவும்ங்கிறது எத்தனை, கம்ங்கிறது எத்தனை, ஷவுத்தன் என்று சொல்றது தடவை, தடவைக்கு செல்ற சவுத்தன் என்று. ஷவுத்தண்ட ஜம்மு வந்துட்டு அஸ்வாத்தன்னு வரும். ஷவுத்துன் அட ஜம்முன் அஸ்வாத்துக்கு செல்ற, அஸ்வாத் என்றா தடவைகள். சரிதானே? அஸ்வாத் தடவைகள். கம் ஷவுத்தன் எத்தனை தடவை, கம்மு கங்கால வாரது நக்கீராவுல நஸ்பு பெட்டு வரும். கம் ஷவுத்தன் எத்தனை தடவைகள். உதாரணத்துக்கு கம் திஃப்லன் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்கறதுக்கு எப்படி கேட்போம். கம் திஃப்லன் லக்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள். கம் உம்ரன் லக்க உங்களுடைய வயசு எத்தனை. அப்ப கம் திஃப்லன் லக்க உங்களுக்கு எத்தனை. கம் ஷவுத்தன் துஃப்த தாஃபேன சுற்றினான் அல்லது வலம் வந்தார். கௌபா சுத்தி வார அதுக்கு தாஃபேன்னு சொல்றேன். தாப் செய்தான் அந்த அர்த்தம் கொடுக்கலாம். தாஃப தாஃப ஐலந்து வந்தா துஃப்த நீ சுற்றினாய் அல்லது நீ வலம் வந்தாய். ஹவுலல் கௌபா ஹவுலல் கௌபான்னு சொல்றது இவரத்துல ஹவுலேண்டு ஒரு சூலேன்னு சொல்லுவோம். சூலே ஹவுலேண்ட சூலே. ஹவுலல் கௌபா கௌபாவை சூலே. ஹவுலல் மாஇதா மேசையை சூலே. ஹவுலல் மக்தபா லைப்ரரியை சூலே, அலுவலகத்தை சூலே, அப்படி வரும். அப்ப ஹவுல வந்து அங்கால வாரது கசரா செய்யும். இதெல்லாம் நஹு சட்டங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு எம்சிக்யூல ஏராபுடைய கேள்வி வருது. அப்ப ஏராப்பான்னு சொல்லி வருது. அந்த இதுல ஹவுலைக்கு அங்கால வாரது ஜர்ரு வரும் என்று நீங்க கொடுக்கணும். எம்சிக்யூல ஒரு கேள்வி கேட்டு வராங்க ஈராப் செய்ய சொல்லி. அப்ப இந்த இதெல்லாம் என்னென்ன நிலைமைகள்ல வருது, ஹவுல வந்து அங்கால என்ன செய்யுது, இதெல்லாம் இப்ப அவதானிச்சுக்கோங்க. கம் ஷவுத்தன் துஃப்த நீ எத்தனை தடவை சுற்றி வருகிறாய். ஹவுலல் கௌபா கௌபாவை சுற்றி வலம் வருகிறாய். துஃப்து நான் வலம் வருகிறேன். ஷபு அத் அஸ்வாத்தின் 7 தடவைகள். சும்ம பின்னர் சொல்லைத்து நான் தொழுகிறேன். ரக் அத்தைனி 2 ரக்காத்துக்களை. ரக்க அத்தானி என்ற 2 ரக்காத்துக்கள் என்று வரும். ரக்கத்தைனி என்று வந்ததால 2 ரக்கத்துக்களை என்று வரும். நம்ம ஈனி என்று சட்டம் படிச்சோம் வா, அந்த சட்டம் தான். ஈனி இருமையில நஸ்புட நிலைமையில வருது. கல்ஃப மகாமி இப்ராஹீம் கல்ஃபேண்ட பின்னால். கல்ஃபேங்கிறது பின்னால். அப்ப முன்னாளுக்கு என்ன சொல்ற, அமாமேன்னு சொல்லுவோம். அமாமே அமாமே கல்ஃபே. இந்த ஹவுலே இந்த சொற்கள்லாம் வந்து அங்கால வர சொல்லுக்கு ஜர்ரு செய்யும், அதை கவனிச்சுக்கோங்க. அமாமல் மஸ்ஜிதி மஸ்ஜிதுக்கு முன்னால். கல்ஃபல் மஸ்ஜிதி
மஸ்ஜிதுக்கு பின்னால். ஹல்ஃப மகாமி இப்ராஹீம், மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரகாத்துக்களை நான் தொழுதேன். மகாமி இப்ராஹிம்னு சொல்றது கௌபாவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு கோல்டு கலர் பாக்ஸுக்குள்ள இப்ராஹிம் நபியோட பாதங்கள் இருந்தேன்னு அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும். அப்ப அதுக்கு பின்னால்தான் 2 ரகாத்துக்களை நான் தொழுதேன் என்று சொல்றாரு. ஹபீத் பேரன் கேட்காரு, ஒமாதா ஃபஅல்த பஅத தாலிக, பஅத தாலிகன்னு சொல்றது ஒரு யூசேஜ் வேர்டு மாதிரி. அதற்கு பின்ன நீங்க என்ன செஞ்சீங்க? ஒமாதா ஃபஅல்த என்ன செய்தீங்க? பஅத தாலிக அதன் பின்னர். அப்ப இது ஒரு யூசேஜ் வேர்டு மாதிரி. பாத ஃபால்த பாத தாலிக நீ அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சீங்க? அல் ஜத்து பேரன் சொல்ற பாட்டன் சொல்றாரு, சஐ தூ, சஆண்டா சஇ செய்தான், தொங்கோட்டம் ஓடினான். சஆன்னு சொல்றது சஇ செய்தான் அல்லது தொங்கோட்டம் ஓடினான். சஐ தூ நான் தொங்கோட்டம் ஓடினேன். பைனே பைனேண்ட இடையில். அஸ்ஸஃபா வல் மர்வா ஷபுஅத் அஸ்வாத்தின், ஷபுஅத் அஸ்வாத்தின் என்கிறது இடத்துல அதத் மௌது சட்டம். இந்த அதத் மௌது சட்டத்துல 3க்கும் 9க்கும் இடையில வர சட்டத்துல உண்டு. அதுல எப்படி பாக்குறீங்கன்னா இந்த அஸ்வாத்ங்கிறத பாக்குறேன். அப்ப அஸ்வாத் என்கிற இட ஒருமையை எடுக்கணும். ஒருமைங்கிறது ஆண் பாலா இருந்தா இங்க முன்னுக்கு வார இது பெண் பால்ல வரும். ஒருமைங்கிறது பெண் பால்ல இருந்தா முன்னுக்கு வாரது ஆண் பாலா வரும். அப்ப ஷவுத்துன்னு இப்ப அஸ்வாத்துனுங்கிற இட ஒருமை என்ன? ஷவுத்துன். ஷவுத்துனுங்கிறது ஆண் பாலா பெண் பாலா? ஷவுத்துனுங்கிறது ஆண் பால். அதனால இது பெண் பால்ல வந்திருக்கு, குண்டுத்தாவோட வந்திருக்கு. ஷவுத்துனுங்கிறது பெண் பால்ல இருந்திருக்கலையே, இது ஆண் பால்ல வந்திருக்கு. உதாரணத்துக்கு சபு ஊன்னு வந்திருக்கு. சப அஸ்வாத்தின் 7 தடவைகள். சஃபா வல் மர்வா, சஃபா மர்வாக்கிடையில் நான் தொங்கோட்டம் ஓடினேன், சஇ செய்தேன் என்ற கருத்து சொல்றாரு. சும்ம ஹலக்து, சும்ம பின்னர், ஹலக்து ஹலக்கேன சிறைத்தான், ஹலக்க சிறைத்தான், ஹலக்கேன சிறைத்தான் முடிவெட்டுறதுக்கு செல்றேன், சிறைக்கிறேன், சிறைத்தான் முடிவெட்டுறதுக்கு செல்றேன். சும்மா ஹலக்து ரசி நான் எனது முடியை சிறைத்தேன், எனது முடியை வெட்டினேன். அதே சமயம் ஹலக்கேண்ட என்ன? ஹலக்கேண்ட படைத்தான், ஹலக்கேண்ட சிறைத்தான், ஹலக்கேண்ட படைத்தான். அதே மாதிரி இன்னொரு சொல்றீங்க இந்த ஹலக்க, ஹலக்கேண்ட அழிந்தது அல்லது அழித்தான், ஹலக்க அழிந்தது அல்லது அழித்தான் என்ற கருத்துல வரும் இந்த ஹலக்க. சரியா? அப்ப சும்மா ஹலக்து ரசி நான் எனது முடியை, எனது தலைமுடியை சிறைத்தேன். அல் ஹஃபீது பேரங்காரு, ஐன ஹலஅத, ஹலஅ கலட்டினான், கலைந்தான், ஹலஅ என்றா கலை, கலட்டினான், கலைந்தான், ஹல எஹ்லஉ. ஐன ஹலஅத தௌபல் இஹ்ராம், இஹ்ராமுடைய ஆடையை, இஹ்ராமுடைய ஆடையை நீங்க எங்கே கலட்டினீர்கள், எங்கே கலைந்தீர்கள்? அல் ஜத்து பேரன் பாட்டன் சொல்றாரு, கலஅதுஹு நான் அதனை கலைந்தேன், நான் அதனை கலட்டினேன். இந்த ஹூ போய் குறிக்கிறது என்னத்துக்கு? சௌபுனுக்கு, ஆடைக்கு தான் குறிக்குது. கலஅதுஹு நான் அந்த ஆடையை கலட்டினேன். பில் ஃபுந்துகி ஒரு ஹோட்டலில், புந்துக்கன் செல்றது ஹோட்டலில், நான் ஹோட்டலில் கலட்டினேன். புந்துக்கன் செல்றது ஹோட்டலுக்கு செல்றது, நான் ஹோட்டலில் கலட்டினே என்ற கருத்துல வரும். அடுத்தது பாருங்க, அல் ஹிவாரு சாலிஸ் 3வது ஹிவார். அல் ஹஃபீதுக்கும் ஜத்துக்கும் திருப்பி நடைபெறுது. மதா யபுதஉ அல் வுகூஃப் பி அரஃபா, அரஃபாவில் தரித்தல் எப்போது ஆரம்பிக்கின்றது? பதஅ யபுதஉ, பதஅன ஆரம்பித்தான், பதஅ ஆரம்பித்தான், எபுதஉ ஆரம்பிக்கின்றது ஐட முலாரி. அப்ப எபுதஉ ஆரம்பிக்கின்றது. மதா எபுதஉ எப்போது ஆரம்பிக்கின்றது? அல் வுகூஃப் வகஃப என்ன? நின்றான் அல்லது தரித்தான். வகஃப வகஃபேன நின்றான் அல்லது தங்கினான்.
தரித்தான். உக்கூஃபு பி அரஃபா, அரஃபாவில் தரித்தல். உக்கூஃபுன்னா தரித்தல். அரஃபாவில் தரித்தல் எப்போது ஆரம்பிக்கின்றது, எப்போது ஆரம்பமாகிறது? அல் ஜத்து பாட்டன் சொல்றாரு, எபுதஉ ஆரம்பிக்கின்றது, கதன், கதன் என்றா டுமோரோ, கதன் என்றா டுமோரோக்கு சொல்றேன், நாளை, நாளை ஆரம்பிக்கின்றது. பில் யௌமில் தாசி, பில் யோமித்தாசி என்றது 9வது நாள். யோமித்தாசி என்று சொல்றது 9வது நாள். 9வது நாளான நாளை பஅத ஜவால், ஜவால்ங்கிறது இவரத்துல என்ன, இந்த சூரியன் நடு உச்சில இருந்துட்டு சாய போற டைம், பின்னரமாக கூடிய டைம், ஜால சாஞ்சி வர டைம் தான் ஜவாலன்னு சொல்லுவாங்க. ஜாலேண்டா நீங்கியது, ஜால என்றா நீங்கியது, நீங்கியது, இந்த சாய்ந்தது, அந்த இது சொல்றேன். ஜவாலண்டா அந்த சூரியன் நடு உச்சில, உதாரணத்துக்கு 12 மணில இருந்துட்டு ஒரு 4 மணி 5 மணியாக போற டைம், அந்த சாஞ்சிட்டே வார அந்த இதுதான் ஜவாலன்னு சொல்றேன். அப்ப எபுதஉ கதன், அந்த அரஃபாவுல தவிர்க்கிறது, நாளை ஆரம்பமாகிறது, 9வது நாளான நாளை ஆரம்பமாகிறது. பாத ஜவால், ஜவாலுக்கு பின்னர். நீங்க ஜவால் என்றே எடுக்கலாம், ஆனா ஜவாலுக்கு அந்த மீனிங்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோன்னா சரி, இதான் விஷயம் உண்டு. ஜவால் என்று எழுதினா பிறைய இல்லை. அல் ஹஃபீது பேரன் சொல்றாரு, மதா எந்தஹி, இன்தஹாண்டா முடிந்தது. நம்ம ஏற்கனவே நஹா பார்த்தோம், நஹாண்டா தடுத்தான், இன்தஹாண்டா முடிந்தது, இன்தஹாண்டா முடிந்தது, இன்தஹா முடிந்தது. இன்தஹா ஐட முலாரி வந்துட்டு எந்தஹி, எந்தஹி முடிகிறது, சரிதானே? எந்தஹி முடிகிறது. ஒமத எந்தஹி மேலும் எப்போதும் முடிவடைகிறது. என்னத்தை கேட்கிறாங்க? இந்த அரபாவுல தரிக்கிறது எப்ப முடிவடையுதுன்னு கேட்காங்க. அல் ஜத்து பாட்டன் அதுக்கு பதில் சொல்றாரு, என்தஹி இந்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தில் முடிவடைகிறது. இந்தல் ஃபஜ்ர் சொல்றது ஃபஜ்ருடைய நேரத்தில் முடிவடைகின்றது. அல் ஹஃபீத் பாட்டன் இது பேரன் சொல்றாரு, ஹல் நுசல்லி, சொல்லான தொழுதான், யுசல்லி தொழுகிறார், நுசல்லி என நாங்கள் தொழுவோம், சரியா, தொழுகிறோம் அல்லது தொழுவோம், ரெண்டு அர்த்தமும் கொடுக்கலாம். முஸ்தக்பல்லையும் கொடுக்கலாம், இதிலையும் கொடுக்கலாம், என்ன முதாரியிலையும் கொடுக்கலாம். ஹல் நுசல்லி நாங்கள் தொழுவோமா, இந்த ஹல் போறது இஸ்திஃபாமியா, இந்த அதவாத்துல் இஸ்திஃபாமியா கேள்வி கேட்கறதுல உண்டு. அப்ப ஹல்ங்கிறது ஆ என்ற கருத்து வரும். நாங்கள் தொழுவோமா, அல்லுஹுர லுஹுர் தொழுகையை, ஒல் அசுர அசுர் மேலும் அசுர் தொழுகையையும், பி அரஃபாத்தின் அரஃபாவிலே, நாங்கள் அரஃபாவிலே அசுர் தொழுகையும் லுஹர் தொழுகையும் தொழுவோமா கேட்காரு பேரன். அல் ஜத்து பாட்டன் சொல்றாரு, நஅம் ஆம், ஜம் அன் வ கஸ்ரன் வக்தல் லுஹுர், வக்தல் லுஹுர் என்றால் லுஹர், லுஹருடைய நேரத்தில், வக்தல் லுஹுர் என்று சொல்றது லுஹருடைய நேரத்தில், கசுரன் கசுரன்டா சுருக்கி தொழுவுற, ஜம் அன் ஜம் அன்ங்கிறது சேர்த்து தொழுவுற, ஜம ஏண்டா சேர்த்தான் தானே, ஜம ஏண்டா சேர்த்தான், சரியா, அதுல இருந்தா வந்தது. ஜம் அன் சேர்த்து தொழுவோம் என்று சொல்றாரு. லுஹருடைய நேரத்தில் அசரையும் லுஹரையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுவோம். அல் ஹபீத் பேரன் கேட்காரு, ஓ மத்தான் அதுஹபு, ஜஹப எதுஹபுன் அதுஹபு நாங்கள் போவோம், நாங்கள் எப்போது போவோம், இலல் முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாங்கிறது இந்த முஸ்தலிஃபத்தே தான் வரும் பாருங்க, முஸ்தலிஃபத்தீன்னு போட்டீங்கன்னா பில, முஸ்தலிஃபத்தே தான் வரும், அதுவும் மம்னூமில சொற்கள்ல உண்டு. மக்கா முஸ்தலிஃபா எல்லாம் ஒரே இதுல வர்றது, மினாவும் வரும், சரியா. முஸ்தலிஃபா எல்லாம் முஸ்தலிஃபத்தே தான் போடணும். ஹாஜியல் தங்குற ஒரு இடம் தான், ஹஜ்ஜி போற ஹாஜியல் தங்குற ஒரு இடம் தான் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவில் நாங்கள் எப்போது செல்வோம், முஸ்தலிஃபாக்கு எப்போது செல்வோம். அல் ஜத்து பாட்டன் சொல்றாரு, அல் ஜத்து பாட்டன் சொல்றாரு, நதுஹபு பஅத குரூபு ஷம்ஸ், குரூபு ஷம்ஸ்னா சூரியன் மறைந்த பின்னர், பஅதேண்ட பின்னர், கபுலேண்ட முன்னர், நதுஹபு பஅத குரூபு ஷம்ஸ் சூரியன் மறைந்ததன் பின்னர் நாங்கள் முஸ்தலிஃபாக்கு செல்வோம். வனுசல்லி ஃபீஹா, ஃபீஹல் முஸ்தலிஃபா, இந்த ஹா போய் குறிக்கிறது முஸ்தலிஃபாக்கு. வனுசல்லி நாங்கள் தொழுகிறோம், ஃபீஹா
அங்கே முஸ்தலிஃபாவிலே நாங்கள் தொழுகிறோம். பல் மகரிப மகரிப் தொழுகையும், பல் இஷா இஷா தொழுகையும் ஜம் அன் வகஸ்ரன் சேர்த்தும் சுருக்கியும் தொழுகிறோம். இந்த மகரிப சுருக்கையில என்ற 3 ரக்காத்தானே மகரிப சுருக்கையில இஷாவை சுருக்கலாம். அப்ப சேர்த்தும் சுருக்கியும் தொழலாம், பிற்படுத்தி தொழலாம். இஷாவோட மகரிப பிற்படுத்தலாம். லுகரையும் அசரையும் முற்படுத்தி தொழலாம். அசர லுகரோட முற்படுத்தலாம். லுகர் டைம்ல அசரை தொழலாம். லுகரை தொழுவிட்டு அசரையும் தொழுவிட்டு போகலாம். அதே சமயம் மகரி டைப் இல்லாம இஷா டைம்ல இது மகரிப தொழலாம். இஷாவை பிற்படுத்தி மகரிப பிற்படுத்தி தொழலாம் இஷாவோட. அல் ஹஃபீத் பேரன் சொல்றாரு, ஓ மாதா நஃப் அலு, மேலும் நாங்கள் என்ன செய்வோம், பாது தாலிக்க அதன் பின்னர் நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்வோம். அல் ஜத்து பாட்டன் சொல்றாரு, நதுஹபு இலா மினா, நாங்கள் மினாவுக்கு செல்வோம். கபுல ஷுரூக்கு ஷம்ஸ், சூரியன் உதயமாகுவதன் முன்னர், சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னர் நாங்கள் மினாவுக்கு செல்வோம். நர்மி அல் ஜம்ரத்தல் குப்ரா, பெரிய ஜம்ராக்களிலே நாங்கள் கல்லெறிவோம். ரமா எர்மி என்ற கல்லெறிந்தான், ரமாண்ட எரிந்தான், ரமா எர்மி ஐட முதாரி எர்மி, நர்மி நாங்கள் எறிவோம். அல் ஜம்ரத்தல் குப்ரா, ஜம்ராக்களிலே நாங்கள் கற்களை எறிவோம். சரியா? சும்ம நது பஹு, ரபஹ என்ற அறுத்தான், ரபஹ அறுத்தான், ரபஹ ரபஹட முதாரி எது பஹு, எது பஹு அரிக்கிறான். அப்ப நது ரபஹ எது பஹு நது பஹு நாங்கள் அரிக்கிறோம். அல் ஹதிய, ஹதியேன்னு சொல்றது இடத்துல குர்பான், குர்பான் இறைச்சியை அரிக்கிறோம். ஹதியேன்னு சொல்றது ஆடு மாடு ஒட்டகத்துக்கு கொமனா செல்ற ஒரு பேரு. ஆடு மாடு ஒட்டகம் தான் அரபியல். ஹதியேன்னு யூஸ் பண்றது இந்த குர்பான் இதுக்கு ஆடு மாடு ஒட்டகம் 3க்கு தான் யூஸ் பண்றது. எங்களுடைய தலைகளை, ராசுன் ரூஸ் பன்ம ரூஸ், ரூசனா எங்களுடைய தலைகளை, நஹ்லிகு நாங்கள் சிரைக்கிறோம், முடிய வெட்டுகின்றோம். சரிதானே? அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. அல் ஹஃபீத் பேரன் சொல்றாரு, ஒமாதா நஃப் அலு பாததாலிக்கு, திருப்பி அதே இது வார்த்தையை கேட்காரு. அதுக்கு பின்னர் நாங்க என்ன செய்வோம். அல் ஜத்து பாட்டன் சொல்றாரு, நதுஹபு இலல் மஸ்ஜிதில் ஹராம், நாங்கள் மஸ்ஜிதில் ஹராமுக்கு போவோம். உலி தவாஃபில் இஃபாலா, தவாஃபில் இஃபாலாவை நிறைவேற்றுவதற்கு. தவாஃபுல் இஃபாலான்ற ஒரு தவாப் மொத்தம் 3 வகையான தவாப் இருக்கு. உதாரணத்துக்கு முதலாவது தவாஃபில் இஃபாலா, இன்னொன்று தவாஃபில் குதூம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று தவாஃபுல் வதா. 3 வகையான தவாஃபில் தவாஃபில் இஃபாலா தவாஃபை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்வோம். வசாயில் ஹஜ்ஜி, மேலும் சாயில் ஹஜ்ஜி இது ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி சாயி. ஓகே தானே? ஹஜ்ஜி நிறைவேற்றுவதற்காக வேண்டி, தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்வோம். அல் ஹபீத், ஹபீத் பேரன் சொல்றாரு, வமதா நதூஃபு, தாஃப யதூஃபு நதூஃபு, தாஃப என சுற்றினான், தவாஃப் வலம் வந்தான். வமதா நதூஃபு நாங்கள் எப்போது வலம் வருகிறோம். தவாஃபுல் வதா, தவாஃபுல் வதாவுக்கு, தவாஃபுல் வதாங்கிற ஒரு தவாஃப் வதாவை நாங்கள் எப்போது வலம் வருகிறோம் அல்லது சுற்றுகிறோம். ஜத்துன் அதுக்கு சொல்றாரு, பாட்டன் சொல்றாரு, பஅத ரம் இல் ஜம்ராத் ஃபில் யௌமி தானி அஷர, தானி அஷரன்னு சொல்றது 12வது நாள், 12வது அவு சாலித் அஷர 13வது, அவுங்கிறது ஓர் அல்லது 13வது அல்லது 12வது நாளில் ஜம்ராக்களில் கல்லறிந்த பின்னர், ஜம்ராக்களில் 12வது அல்லது 13வது நாட்கள் கல்லறிந்த பின்னர் நாங்கள் தவாஃபுல் வதாவை, தவாஃபுல் விதாவை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்றார். தவாஃபுல் விதாவை வலம் வருகிறோம், காஃபே தூக்கு சுற்றினான், வலம் வந்தான். ஜஸாக்கல்லாஹு கைரன் கைரன் ஜஸா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.